நான் போட்ட வீடியோலேயே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான வீடியோனா இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இன்றைக்கி தஜ்வீத் குரானை பற்றி தான் பேச போகிறோம். நான் போட்டிருந்த ஒரு பாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் இந்த தஜ்வீத் குரானை பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். கிட்டத்தட்ட 3 மாதம் ஆச்சு இந்த பொருள் என் கைக்கு வந்து சேர்றதுக்கு. அவ்வளவும் பொறுமையாக இருந்து வாழ்க்கையிலே உருப்படியான ஒரு பொருளாக வாங்கியிருக்கேன் அப்படின்னா அது இந்த குரான் தான். சரி, வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் குரானில் நம்ம அரபிக் ஓதுவோம். ஆனால் எல்லாருக்குமே இந்த அரபி புரியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எனக்கும் அதே போல் தான். நான் ரீட் பண்ண மட்டும்தான் செய்வேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அரபிக் என்ன அப்படிங்கிறது எனக்கு மீனிங் புரியாது. புரியாமல் படித்து ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல பெருமைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு எனக்கு புரிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்ஜுமா வாங்கினேன். அதுலேயுமே நம்ம தேடி தேடி மேட்ச் பண்ணி ஓதுற மாதிரி தான் இருக்கும். எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. அப்புறமா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நான் தேடி கண்டுபிடிச்ச ஒரு பொக்கிஷன் பார்த்தீங்கன்னா இந்த தஜ்வீத் குரான் தான். இதை ஏன் நான் வந்து பொக்கிஷன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து சொல்லுக்கு சொல் தமிழாக்கம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி வேர்டுமே வந்து பார்த்திங்கன்னா மீனிங்கோடு இருக்கும். அது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு குரானுக்கு பேக் சைட்லேருந்து வரலாம். பேக் சைடில் தான் இன்டெக்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அரபிக் இருக்கும். அதோட டிரான்ஸ்லேஷனான தமிழ்லையும் இருக்கும். நம்ம இண்டெக்ஸில் வந்து அரபிக் பார்க்குறோம் அப்படின்னாலே இதுக்கு இதுதான் மீனிங்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். அப்போ நம்ம இந்த சூறா தான் ஓத போகிறோம் நம்மளே கொஞ்சம் தெளிவாய்க்குவோம். அப்புறம் இந்த குரானில் எங்கெல்லாம் இந்த சஜிதா ஆயத்து இருக்குது அப்படிங்கிறதுக்கும் ஒரு இண்டெக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே வந்து நம்ம பார்த்துக்கலாம். அடுத்ததான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த குரான் ஓதணும் அப்படின்னா நமக்கு அதில் என்ன ஹரக்கத்தெல்லாம் இருக்குது, அது எங்கெல்லாம் கரெக்ட் பண்ணி ஓதணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தால் தான் கரெக்டாக ஓத முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த குரானோட சட்டங்கள்லாம் இருக்குது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இதுஹார் இதுஃபா அப்படின்னு சொல்லிட்டு கல்கலா சட்டம், எங்கெல்லாம் நூனை சாக்கின் வரும் தன்வீன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டங்கள்லாம் இருக்குது. அது வந்து ஒரு கிராமர் மாதிரி, அரபிக் கிராமர் மாதிரி. அது எங்கெல்லாம் நிறுத்தி ஓதணும், எந்த இடத்துல வந்து குன்னா செஞ்சு ஓதணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஒரு பேஜில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. பொதுவாக இந்த குரான் வந்து மல்டி பர்பஸ் குரான் தான் சொல்லணுங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனிங்கும் இருக்குது. இதை டிரான்ஸ்லேட் பண்ணி நம்மளால் ஓதவும் முடியும். அதே சமயத்தில் குரானில் எங்கெல்லாம் குன்னா செஞ்சு ஓதணும், எங்கெல்லாம் கரெக்ட் பண்ணி ஓதணும்னு சொல்லிட்டு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பர்ஃபெக்டாக ஒரு குரானை நம்ம ஓதி முடிக்கிற அளவுக்கு நமக்கு இதில் எல்லா விஷயமுமே இருக்குது. உண்மையாகவே இது வாங்கி ஓதுனதுக்கு அப்புறம் தான் குரான் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடச்சிது. ஸோ அது உங்களுக்கும் கிடைக்கட்டுமேன்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை நான் ஃபுல்லாகவே காட்டல இல்லையா, நான் இவ்வளோ காட்டுறேன். குல் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கூறுவீராக, ஊது அப்படின்னா பாதுகாப்பு தேடுகிறேன், பிரப்பி அப்படின்னா இறைவனிடம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேர்டுக்கும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி வேர்டுக்குமே பார்த்திங்கன்னா அர்த்தம் இருக்குது. இந்த வேர்டு இதுதான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தமிழில் புரியும் போது இன்னுமே நல்லா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஓத முடியும். அங்கே வந்து ஒவ்வொரு வேர்டுக்கும் அர்த்தம் இருக்கும். அதே சேர்த்து இங்கே வந்து சைடில் கொடுத்துருப்பாங்க. நபியே நீர் கூறுவீராக, அதிகாலை இன்னும் இறைவனிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதோடு சேர்த்து இதுக்குமே மீனிங்கும் கொடுத்துருப்பாங்க. இதே மாதிரி தான் ஹோல் குரானுமே இருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உண்மையாகவே மறுமைக்குன்னு நிறைய தேட ஆரம்பிச்சிட்டேன் இதை படிச்சுட்டு. இப்போ தெரியுதா நான் ஏன் இதை பொக்கிஷன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு.